டெப்ட் ஃபண்டுனா என்ன? அது வந்து எல்லாருக்கும் புரியிற மாரி அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெப்ட் ஃபண்டுக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஈக்விட்டி ஃபண்டை விட டெட் ஃபண்டு தான் பெட்டர் ப்ராடக்ட். ஏன்னா நான் ஈக்விட்டி ஃபண்டில் இப்போ நான் டிமேட் அக்கௌண்ட்லாம் வந்துருச்சு. யார் வேணால் எந்த ஸ்டாக் வேணால் வாங்கலாம். வித்தின் செகண்ட்ஸ் ஒரு ஸ்டாக் வாங்கிடலாம். பட் டெட் ஃபண்டில் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாண்டெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு காமன் மேன் அந்த பாண்டெல்லாம் தொடக்கூட முடியாது, அவங்க கேள்விப்பட்டு கூட மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங் கான்செப்ட். இப்போது நான் வந்து ஒரு பேங்க்கில் 10 வருஷத்துக்கு எஃப்டி போட்டுறேன். மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு தான் போட முடியும். நான் எஃப்டி ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஒரு பத்திரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் யாரும் பத்திரம் கொடுக்குறது இல்லை, அந்த காலத்தில் பத்திரம் கொடுப்பாங்க. அதுதான் என்னோட பாண்ட் சர்டிஃபிகேட். இப்போது சப்போஸ் அந்த அந்த பேங்க் சொல்கிறாங்க, இந்த பத்திரத்தை இன்னொருத்தர்கிட்ட வித்துடலாம், இந்த 10 இயர் பீரியடுக்குள்ளே இன்னொருத்தர்கிட்ட விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் ஃபார் பேச்சுக்கு. இப்போது நான் உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணுறேன். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து 8% இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் இப்போது நான் உங்கள்கிட்ட விற்க வரேன், நீங்கள் அப்படி என்ன கேட்பீங்க, இப்போ நான் வந்து எஃப்டி தனியாக ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு 8% 9% எஃப்டி கிடைக்குன்னு வச்சுங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும்? எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் பாட்டு அங்கே ஓப்பன் பண்ணிட்டு போவேன். இப்போ எனக்கு உங்கள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எனக்கு பெனிஃபிட் வேணும்னா, நீ கொடுத்த ப்ரைஸோட நான் கம்மியாக கொடுக்கணும். இப்போ நீ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, அப்போ நான் 900க்கு கொடுத்தா தான் எனக்கு, நான் 900க்கு வாங்கினா தான் எனக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்னால அப்போ நான் விற்கிறவனுக்கு எனக்கு லாஸ் வேணும். இப்போது நான் வாங்கின போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் லாஸில் தான் விற்கணும்.